செய்தியாக பார்த்து வருகிறோம். மருத்துவர்களுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. மருத்துவர்கள் பொறுப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரத்தை சேர்ந்த கணேசன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் தனது மனைவி ருக்குமணியை பரிசோதனைக்காக கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கிருக்கும் பெண் மருத்துவர்கள் கருவை கலைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். கடந்த 2011 மனைவியின் கருவை கலைத்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்த போது கவனக்குறைவாக ஆக்சிஜனுக்கு பதிலாக நைட்ரஜன் ஆக்சைடு வாயுவை மருத்துவமனையில் அதிகமாக ஏற்றியுள்ளனர். இதனால் ருக்மணி உடல்நிலை பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்றார். பின்னர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 2012 உயிரிழந்தார். இது தொடர்பாக மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மருத்துவர் ரவீந்திரன், விவேகானந்தன், பர்னாபாஸ் மற்றும் ராஜ்குமார், தேவி, மாயகிருஷ்ணன் ஆகியோர் தங்கள் மீது பதியப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி வழக்கினை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விதிகளை முறையாக பின்பற்றாமல் மருத்துவர்களும் ஊழியர்களும் மாறி மாறி குற்றம் சுமத்தி கொண்டாலும் அது ஏற்கத்தக்கதல்ல. அதோடு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் போன்ற வாயுகளை வழங்கிய நிறுவனம் முறையான உரிமை பெற்றது அல்ல. மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என நம்பி நோயாளிகள் சொல்வதை எல்லாம் கேட்கின்றனர். ஆகவே மருத்துவர்கள் பொறுப்பு மற்றும் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும். இந்த வழக்கில் குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் உள்ளது. ஆகவே மனுதாரர்களின் மனுவை தள்ளுபடி செய்யப்படுகிறது. நாகர்கோவில் கூடுதல் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை விசாரணையை 6 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை முடித்து வைத்து உத்தரவிட்டுள்ளனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.